ஒரு சிற்றுரை ஒன்றை வழங்குவதற்காக எங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய மத குருக்களில் ஒருவராக இங்கே கிறிஸ்தவ மதம் சார்ந்து வருகை தந்திருக்கக்கூடிய அருள் தந்தை அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். ஒரு சிற்றுரையினை இந்த நிகழ்ச்சியின் சார்பிலை வழங்குவதற்காக. அவையில் வீற்றிருக்கும் பெருந்தகையோரே, இந்த நிகழ்ச்சியை கழித்து கொண்டிருக்கும் இங்கிருக்கும் அதிதிகளே, விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் நாள் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் ஆயத்தமாக்கி இந்த இடத்திலே நாங்கள் விருதுகளையும் பாராட்டுகளையும் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே when we talk about human rights, it's always not only we protect the human rights, although we look at the well-being of the human being. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்தால் சட்ட திட்டங்கள் ஏன் வருகின்றது என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதகமாக, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கஷ்டமாக அமையும் போதுதான் சட்டங்கள் வருகின்றது. அவனுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது, அவனுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை அவன் அனுபவிக்கும் போதுதான் இந்த உரிமைகள், அவன் எதிர்பார்க்கும் அவனுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கான பல விடயங்கள் முன்வருகின்றது. இதில் நாங்கள் பார்த்தால் மனித உரிமைகள் என்பது நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதும் மற்றவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் தான் இந்த மனித உரிமைகளில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அதுல நான் நினைக்கின்றேன், இந்த இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் பல வழிகளில் இதற்காக ஊந்தாக, பல வழிகளில் இதற்காக இந்த சமுதாயத்தில் மேம்பட வேண்டும், சமுதாயம் ஒரு நல்ல பாதையில் போக வேண்டும். இந்த சமுதாயத்துக்குள் நடக்கும் அநீதிகள், அக்கிரமங்கள், மனிதனுக்கு எதிராக நடக்கும் பிரச்சனைகளுக்கு எதிராக ஒரு அமைப்பாக இது இருந்து செயல்படுகின்றது. அதற்காக இங்கு அங்கத்தவர்களை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். போய் வேலை செய்யுங்க, இங்கு வரும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் போது அதை நீங்கள் சரியான முறையில் பகுத்தாய்ந்து அதற்கான முறைகளை தெரிவு செய்து இதை எங்களுக்கு தெரிவியுங்கள். மற்றும் இதற்குள்ள ஒரு முக்கியமான உங்களுக்கு தரப்படும் பணியாக அமைகின்றது, நீங்கள் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாகவும் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இதை அமைத்துக் கொள்கின்றீர்கள். அதான் இந்த ஹியூமன் ரைட்ஸ், அதாவது மனித உரிமைகள் ஆணையாளர், மனித உரிமைகள் ஆணைக்குழு முக்கியமாக எங்களுக்கு தெரிவிக்கின்றது. எனவே இந்நேரத்தில் நான் இந்த இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷனில் இருக்கும் தலைவர் மற்றும் அதோடு இருக்கும் பங்காளிகள், அதில் வேலை செய்யும் அனைவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். பல வழிகளில் அவர்களும் முயற்சிக்கின்றார். இந்த சமுதாயம் நல்ல முறையில் இயங்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதர்கள் உருவாக வேண்டும், எதிர்காலம் மனிதர்களுக்கு பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்று எத்தனிக்கின்றார்கள், ஆசைப்படுகின்றார்கள். எனவே நான் வாழ்த்து தெரிவிக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும். இங்கு பல சான்றிதழ்கள் பெற்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியரையும் கூறி இந்த நேரத்துக்கு என்னை அழைத்து என்னையும் இதில் ஒரு பங்காளியாக மாற்றி அனைவருக்கும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.